வயநாட்டில் ஏற்பட்ட நிலவரம் என்னான்ட்டு இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தெரியும். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த நியூஸை கேள்விப்படுறப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த நியூஸை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயநாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலையும் நிலச்சரிவாலையும் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அதில் 100க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜுரியாய் உயிர் போட நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் படுக்கையாக கிடக்காங்க. வயநாட்டில் வெள்ளப்பெருக்கில் மாட்டிக்க இருந்த பாட்டியும் ஒரு பொண்ணையுமே பார்த்தீங்கன்னா 4 யானைகள் சேர்ந்து காப்பாத்துச்சுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆனால் இது தாங்க உண்மை. வயநாட்டில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் வசித்து வருபவர் சுஜாதா. இவரோட மகள் தான் சுஜிதா. இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீட்டில் வசித்து வராங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை அன்று தரமட்டம் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே போடுதுன்ட்டு தெரியல. அந்த சமீபம் பார்த்தீங்கன்னா நைட்டுன்றனால இவங்களால பார்த்தீங்கன்னா நைட்டு எங்கே தங்குறதுனே தெரியலை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கா மாதிரி போயிட்டு இருக்கும், ஒரு ரிவர் போயிட்டு இருக்கும். அந்த ரிவருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா காட்டு ஒன்று இருக்கும். அந்த காட்டு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருவரும் போயிட்டாங்க. அப்படி இருவரும் போய் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாஞ்சு ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு ஏதோ சலசலன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்படி சத்தம் கேட்டப்ப என்னதுன்ட்டு திரும்பி பார்த்தா 3 காட்டு யானைகள் பார்த்தீங்கன்னா இவங்கள சுற்றி நிற்கிது. உடனே இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. பயந்து போயிட்டு ப்ளீஸ் எனக்கு எதுவுமே செஞ்சிடாதுன்ட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த காட்டு யானைக்கிட்ட கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காட்டு யானையில் எந்த நேரத்தில் வேணால் நம்மளை அட்டாக் பண்ணலாம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை எதுவுமே செஞ்சிடாதுன்ட்டு. உடனே அந்த காட்டு யானை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியோட கண்ணே பார்த்துட்டு இருந்துச்சான். அந்த யானையோட கண்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி தாடையாக தேங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சான். அந்த யானை கண்கள் மூலியமாகவே என்ன சொல்ல வந்துச்சுன்னா, நாங்களும் இந்த வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம்ட்டு அதோட கண்களே பார்த்தீங்கன்னா சைகை காமிச்சு சொல்லிச்சான். அதுக்கு அடுத்ததாக அந்த காட்டு யானை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம் வந்து அந்த பாட்டியையும் அந்த பொண்ணையுமே காப்பாற்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு யானை துணைக்கி பாதுகாத்துட்டு நின்றுச்சான். இந்த மாதிரி சமீபத்தில் தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ப்ரூவ் ஆச்சு. சரி காய்ஸ், இந்த யானை செஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பின் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.